40 வருடங்களாக பழைய நிலையில் உள்ள சாக்கடைகள் விரிவாக்கமின்றி இருந்ததால் சாக்கடை நீர் வீடுகளுக்குள் புகுந்து நோய் பரவும் அபாயத்தில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரோடு மாநகராட்சி 4 மண்டலங்களையும் மொத்தம் 60 வார்டுகளையும் கொண்டுள்ளது. இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட 3வது மண்டலத்தில் உள்ள கைகாட்டி வலசு திருவள்ளுவர் நகர் மாநகராட்சி 10வது வார்டின் ஒரு பகுதியாகும். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் 30 வீடுகள் மட்டுமே இருந்த இந்த குடியிருப்பு பகுதி தற்போது கால சுழற்சியால் அதிகமாகி 200க்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட அதிகமான குடியிருப்புகளை கொண்டு வளர்ந்துள்ளது. இந்த திருவள்ளுவர் நகரில் 10க்கும் மேற்பட்ட சாலைகள் உள்ளன. இப்பகுதி வீடுகளிலிருந்து வெளிப்படும் கழிவுநீர் சாக்கடைகள் வழியாக அருகில் உள்ள ஆற்றில் கலக்கப்படுகிறது. ஆனால் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாக்கடை வசதிகள் அப்போதைய குடியிருப்பாளர்களின் தேவைக்கேற்ப இருந்த நிலையில் தற்போது அதிகரித்த மக்கள் தொகையை மனதில் கொண்டு விரிவாக்கம் செய்யப்படவில்லை. இதனால் குடியிருப்பாளர்கள் நாள்தோறும் கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். ட்ரைனேஜ் கட்டி 40 வருஷம் ஆச்சு. இதை பல முறை பெட்டிஷன் கொடுத்துட்டோம், கமிஷனர்ட்டையும் கொடுத்துட்டோம், கலெக்டர்ட்டையும் பெட்டிஷன் கொடுத்தாச்சு, கவுன்சிலர்கிட்ட கொடுத்தாச்சு. இந்த டிச்சை பராமரிப்பு பண்ணி புதுசாக கட்டி கொடுக்க சொல்லி கேட்குறோம். 1வது வீதியில் காங்கிரீட் ரோடு போட சொல்லி பல முறை சொல்லியிருக்கிறோம். மெயின் ரோடுக்கிட்ட டிச்சு சுத்தமாக இல்லை. அங்கே தண்ணி தேங்கி விஷப்பூச்சிகள், இப்போ மழை காலங்கிறதுனால தண்ணி பூரா வீட்டுக்குள்ளே வருது. பாம்பு, பூரான், பல்லி, பூச்சி இந்த மாதிரிலாம் வருது. டெங்கு காய்ச்சல் அடிக்கடி பாதிக்கப்படுறாங்க. இதெல்லாம் மாநகராட்சியில் கமிஷனர்கிட்டே நேரடியாக கொண்டு போய் மனுவாக கொடுத்துருக்குறோம். இந்த வேலைகளை அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்காதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குடும்பங்களில் திருமண விழா போன்ற சிறப்பு நிகழ்வுகள் நடந்தாலும் கூட சாக்கடைகள் அடைப்பு காரணமாக கழிவுநீர் சாலைகளில் வழிந்து செல்லும் அவலம் நிலவுகிறது. குறிப்பாக மழைக்காலங்களில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சாக்கடை நீர் நிரம்பி மழை நீருடன் கலந்து விடுகிறது. இதன் விளைவாக வீடுகளுக்குள் மழை மற்றும் கழிவுநீர் புகுந்து அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். டிச்சில் கழிவுநீரில் பார்த்தீங்கன்னா கழிவுநீர் அகலம் கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி போக முடியாது. காட்டுக்குள்ளே தண்ணி மேவி எல்லாம் பிளாட்டுக்குள்ளேயே அங்கேயும் எல்லாம் வீடு வசதிக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. நான் பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்தது. விசாரித்ததில் டிச்சு பிரச்சனைனால அப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிச்சு கொஞ்சம் அகலப்படுத்தி கொஞ்சம் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு டிச்சு பழுதடைஞ்சிருக்கு. கட்டி 10-20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாங்கள் குடி 10-15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதனால் நிறைய பேத்துக்கு டெங்கு, மலேரியா அந்த மாதிரி பரவி இருக்கு. என் பொண்ணுக்கே டெங்கு வந்திருக்கு. இதனால நிறைய கொசு அதிகமா இருக்கனால தொந்தரவா இருக்கு. இந்த நிலைமையால் விஷப்பாம்புகள் மற்றும் பூச்சிகள் வீடுகளுக்குள் புகுந்து குடியிருப்பாளர்களின் உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் சாக்கடை கழிவுகள் சாலைகளில் கலந்து விடுவதால் அப்பகுதி மக்கள், குறிப்பாக குழந்தைகள், பல்வேறு வைரஸ் தொற்றுகளுக்கு ஆளாவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். மழை பெஞ்சிச்சுன்னா டிச்சி தண்ணி எல்லாம் ஃபுல்லா வழிஞ்சிட்டே இருக்கு. அது வழிகிறதுனால நிறைய கொசு எல்லாம் பரவுது. எங்க பில்டிங்லயே 10 குழந்தைங்க பக்கம் இருக்கிறாங்க. 2 பேத்துக்கு டெங்கு ஆல்ரெடி வந்திருக்கு. அதனால மாநகராட்சியில இருந்து கூட வீட்டுக்கெல்லாம் கொசு மருந்து அடிச்சுட்டு தான் போனாங்க. அதை பத்தி நாங்களும் நிறைய தடவை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆனா யாரும் எந்த டிசிஷனும் எடுக்கவே இல்லை. இங்க டிச்சு கட்டி 40 வருஷம் ஆகுது. ஆனா தண்ணி அப்போ கம்மியா வீடு இருந்தது. இப்ப அதிக வீடு இருக்கறனால தண்ணி அதிகமா வரனால அடைச்சிக்குது. தண்ணி எல்லாம் மழை வந்ததுன்னா பூச்சி, பாம்பு எல்லாமே வருது. குழந்தைங்களாம் வச்சுட்டீங்கனால ரொம்ப சிரமமா இருக்கு. கொஞ்சம் டிச்சு மாநகராட்சியில டிச்சு கட்டி தர சொன்னா பரவாயில்லைங்க. இது போன்ற கடுமையான பிரச்சனைகள் தொடர்ந்து நிலவி வரும் நிலையில் மக்கள் பலமுறை மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகளிடம், மாமன்ற உறுப்பினர்களிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். அதிகாரிகளின் கவனக்குறைவு காரணமாக 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த பல ஆண்டுகளாக சாக்கடை நீரால் சூழப்பட்டு வாழும் நிலையில் உள்ளனர். எனவே சாக்கடைகளை உடனடியாக விரிவாக்கம் செய்து கழிவுநீர் முறையாக வெளியேற செய்ய வேண்டும் என்பதே திருவள்ளுவர் நகர் மக்கள் வலியுறுத்தும் கோரிக்கையாகும். சாலைகளை விரிவாக்கம் செய்து அல்லது புனரமைத்தோ மீண்டும் புதிய கால்வாய் அமைத்தோ தர வேண்டும் என்பது இப்போதையின் கோரிக்கையா உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து ரமேஷ்.